கதம ஏஷ இதி ஏஷ உ சர்வேந்த சர்வஸ்வந்தேஷு சர்வேஷ்வந்தேஷு பரிக்யாத்தே இதி ஹோவாச்ச. சரின்னு கண்ணில் இருக்கிறத பார்க்க போக பெரிய ஜலத்தை கொண்டு தான் பானையில் தண்ணீர் வச்சா உதசராவ ஆத்மானம் அபேட்சையத் ஆத்மானஹ ந விஜானீதஸ்தன்மே பிரப்ரூவிதி லோமபிய ஆ நகேபியா பிரதிரூபமிதி. நகம் அப்படியே தெரியுது, ரோமங்கள் அப்படியே தெரியுது. இவன் சீப்படுத்து தலைவாரிண்டானா அதில் தெரியுது, பூச்சூடிண்டானா அதில் தெரியும், என்ன பண்ணாலும் அது திருப்பி பண்ணுறது. அப்போ அப்படியே இருக்கு பார், ஒன்னாட்டமே பிரதிபம்பம் இருக்கு பத்தியா. அதான் ஆத்மானு சொல்லிட்டார், கிளம்பிவிட்டான். தௌஹ பிரஜாபதி உவாச்ச சாத்வலங்கிருத்தோ சுவசனோ பரிஷ்கிருத்தோ. அலங்காரம் பண்ணிக்கோ, சுவாசங்கள்லாம் ஏற்றுக்கோ, பரிஷ்காரம் பண்ணிக்கோ. எல்லாம் திரும்ப அந்த ஜலத்திலையும் தெரிஞ்சது. தௌ ஹோ சுத்துகு, ஆமாம்மா எனக்கு நன்னா தெரியுது, இப்போ போடுண்ட மாலை தெரியறது, கையில் போண்ட வளையல் தெரியறது, எல்லாம் தெரியுது. அதுதான், அதைத்தான் ஆத்மானு சொல்கிறேன், தெரிஞ்சுன்னு போ. அசுரனும் கிளம்பி போயிட்டான், தேவனும் கிளம்பி போயிட்டான். அசுரம் போனவன் தேகமே ஆத்மானு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அதைத்தானே பார்த்தான். இப்போ பார்த்த இந்த சரீரம் ஆத்மா, அப்போ அது சௌக்கியமாக இருக்கணும். ஆத்ம சுகம்னா தேக சுகம், ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிறான். இப்போ ஆத்ம சுகம்னா தேக சுகம், தேகத்தை சுகமாக வச்சுக்கிறதுக்கு நன்னா சோறு போடணும், நன்னா தூங்கணும், நன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், நன்னா குழந்தைகளை பெற்றுக்கணும். இதை யார் எதிர்த்து வந்தாலும் அவளை விட்டே வைக்கப்படாது, அடிக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. இப்படியே அசுரத்தன்மை வளர்ந்துபடுத்து. யாரெல்லாம் தேகமே ஆத்மா நினச்சின்னு போகிறானோ அசுரன்னு முடிச்சுட்டா இருப்பு. அசுரன்னா தனியாக கோரைப்பல் இருக்கா, தலையில் கொம்பு முளைச்சிருக்கான்லாம் தேட வேண்டாம். தேகமே ஆத்மாங்கிற தப்பா அபிப்பிராயம் இருந்தாலே அசுரந்தான். அது மாறித்து. இப்போ தேவேந்திரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், அவன் சொர்க்கலோகத்துக்கு போறச்சு யோசிக்கிறான். அதஹேந்திரா அப்ராப்யைவ தேவானே தத் பயம் ததர்ஷ யதைவ கல்வயமஸ்மின் சரீரே சாத்வலங்கிருத்தே சாத்வலங்கிருதா பவதி சுவசனே சுவனசஹனா பரிஷ்கிருதே பரிஷ்கிருத ஏவமேவாயமஸ்மின் அந்தே அந்தோ பவதி. ஒன்றும் புரியலையே, இவர் சொல்லியிருக்கார். யோசிச்சு பார்க்குறான், நன்னா இருந்தது. நான் மாலையை போண்டா அதுவும் மாலையை போண்டது, நான் சந்தனம் பூசிண்டா அதுவும் பூசிண்டது, நான் கை தட்டினா அதுவும் கை தட்டிது. அதுவாக இருக்கும். எனக்கு அது அப்படி தோணலையே இப்போ. ஏன்னா இதே மாதிரி நானும் மறித்து போகிறாப்பில் பார்த்துருக்கேனே, அப்போ அதுவும் மறித்து போயிடுமோ? எனக்கும் கை வெட்டுப்படுறாப்பில் பார்த்துருக்கேனே, அதுவும் வெட்டுப்பட்டுடுமோ? என தேஞ்சு போகிறாப்பில் பார்த்துருக்கேனே, உடம்புக்கு வராப்பில் பார்த்துருக்கேனே, அப்போ அதுக்கும் உடம்புக்கு வருமோ? ஆமாம் வரும். வந்தா இவர் ஆத்மானு சொல்கிறதுக்கும் அப்போ உடம்புக்கு வரும் போல் இருக்கே, ஆத்மானு சொல்கிறதும் தேஞ்சு போயிடும் போல் இருக்கே, ஆத்மானு சொல்கிறதும் இறந்து போயிடும் போல் இருக்கே. அப்போ இந்த தேகமும் என்னெல்லாம் பண்ணுறதோ அதைத்தான் ஆத்மா பண்ணும்னா வித்தியாசம் என்னன்னு சந்தேகம் வந்தது அவனுக்கு. இது இதே மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு அதுக்கும் வேறுபாடே கிடையாது. போனவன் ஊருக்கே போய் சேரல, பாதி வழியில் திரும்பிவிட்டான். திரும்பி கையை கூப்பிட்டு வரான். என்ன சுவாமி, என்ன தேவர் நீர் ஒன்று சொல்லியிருக்கே, ஆனால் அது உண்மையாக என் மனசுக்கு படலை. இப்போ சசமித்பாணிகி புனரேயாய தம்ப பிரஜாபதி உவாச்ச மகவன். ஹே மகவன், இந்திரனை எதுக்காக திரும்பி வந்திருக்கே? எல்லாம் ரெண்டு பேரும் திருப்தியாக தானே போன வாழ்க்கை, அதுக்குள்ள எனக்கு அவனை காணும். இல்லை அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் ஊருக்கு போயிட்டார். நான் யோசிச்சு பார்த்தேன், நீர் சொன்னது சரியா எனக்கு படலை. இப்போ அதில் ஒன்றும் ருச்சிக்கிறாப்பில் இல்லை, நன்னா இல்லை. ஏன்னு கேட்டால் இதை போலேன்னு திரும்ப கதையெல்லாம் ஒப்பிச்சான். நான் பார்த்தேன்னா, பார்த்து மாலை போண்டேன்னா, சந்தனம் போண்டேன்னா, அது திரும்பி பண்ணித்தா. அதை போல் நானும் இறந்து போனால் அதுவும் போகுமா, நானும் தேஞ்சு போனால் அதுவும் தேஞ்சு போகுமா, எனக்கு ஒரே நிறையா வந்துடுச்சுன்னா அதுக்கு நிறை வந்துடுமா? அப்போ என்னவானாலும் அது எப்படி ஆத்மாவாகும்? இது இத்தனையும் தேகத்துக்காகுது, ஆத்மாவுக்காகாது. உட்கார், 32 வருஷம் இரு, அப்போ நான் அர்த்தம் சொல்கிறேன்னார். திரும்ப 32 வருஷம் ஓடி போச்சு. ஓடினப்பறம் இப்போவாவது சொல்வீரோ? சொல்கிறேன் கேளும். நீ இப்போ பார்த்தியே, அது இல்லை ஆத்மா. நீ படுத்துக்கோ, இன்றைக்கி ராத்திரி நன்னா தூங்குனார். தேவர்கள்லாம் கண்ணே சிமிட்ட மாட்டான். இவர் சொன்னாரேங்கிறதுக்காக நன்னா தூங்கினான். தூங்கினவங்க ராத்திரி எழுந்து வந்தான். என்ன பார்த்தேன்? சொப்பனமெல்லாம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ஒன்றை நீ பார்த்துட்டியோ இல்லையோ அதுதான் ஆத்மான்னார். கிளம்பிவிட்டான். சரி, இதுதான் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. ஏன்னா நாம் இப்போ நிஜ வாழ்க்கையில் உயிரிழக்கிறாப்பில் இருந்தால் கூட, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதில் நான் 100 பேரை அடிப்பேன். பார்த்துருக்கீங்களா? நான் உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கேன், அதனால் சொப்பனம் தெரியாது, ஆனால் அதில் நன்னா இருப்பேன். அங்கே உடம்பு சரியில்லாத போகாது. இப்போ இவருக்கு எதுக்கு தெரியுமா அதை சொல்லி அனுப்பிச்சிட்டார்? இப்போ இங்கே கெட்டு போனால் பிரதிபிம்பம் கெட்டு போகிறது, அதான் நம்ம சந்தேகம்.